ஓம் நம சிவாயா சிவாய நம ஓம். இந்த ஒரு மந்திரம் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சிவன் கோவில் பெரிய ராஜகோபுரம் உள்ள சிங்காண்டீஸ்வரராக இருக்கார். இங்கே இருக்கிற எங்கள் சிவன். அம்மன் பார்வதி அம்மன் வந்து உத்தலாம்பல் அம்பாள்ன்ற பேரில் வந்து இங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து நமக்கு மூலஸ்தானத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இவங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், நாகராஜர், கன்னியம்மா, அப்புறம் வள்ளலார், காலபைரவர், நந்தீஸ்வரர், இவங்க எல்லாருமே வந்து இவங்கள சுற்றி இருக்கிற மண்டபங்களில் தனித்தனி மண்டபங்களில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த சிவன் பார்வதி இவங்க வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். புலியூர் ராஜான்றவர் அந்த காலத்தில் கட்டின கோவில். பட் இந்த சங்ககால விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சுங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். கோயிலை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஷா குட்டியாக ஈஷா இருக்குது. ஸோ அதை தான் பசங்க ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன் அப்படின்ட்டு எனக்கு கூப்பிட்டு காட்டிகிட்ருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இங்கே ஈஷா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சாமியை. கோயில் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. எங்கள் கோவில் வந்து உள்ள கிராமத்துக்குள்ளே இருக்குது. இவ்வளோ பெரிய சிவன் கோயில். எல்லா நல்ல விஷயமும் இங்கே தான் நடக்குது. ஒரு நிச்சயதார்த்தம், என்னுடைய நிச்சயதார்த்தமும் இங்கே சிவன் கோயிலில் தான் நடந்தது. ஸோ ஊரில் இருக்க எல்லாரோட நிச்சயதார்த்தம், இப்போ கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு சீமந்தம், இந்த மாதிரி ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி ஃபுல்லாகவே எங்கள் சிவன் கோயிலில் தான் இங்கே நடக்கிறது. முருகர் சன்னதியாண்ட அங்கே திருமண மண்டபம் இருக்குது, அங்கே தான் நடக்கும். சாமிங்களுக்கு திருக்கல்யாணமும் இங்கே தான் நடக்கும். கோயில் பார்த்திங்களா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறேன். இந்த இடம்லாம் நான் என் பாப்பா, இது என் பொண்ணு, என் பெரிய பாப்பா இருக்க வயசுலலாம் நான் பில்லு வந்து இப்போ கிள்ளிகிட்ருப்பேன். என்ன மாதிரி குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு பில்லு கிள்ளுங்க அப்படின்ட்டு எங்களுக்கு பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம கோயிலை நம்ம தான் சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணுன்னுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆளை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி அவ்வளோ பாருங்கள். இது முருகர் சன்னதி, பெயிண்டிங் ஒர்க்ஸ். ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்து 1 இயர் தான் ஆச்சு. நாகராஜருக்கும் இந்த வருஷம் இது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் தனியாக மண்டபம் கட்டி அவருக்கு வச்சுருக்காங்க. நாகராஜர் இவர். இந்த பக்கம் வந்து கன்னிமா இருக்காங்க. ரொம்பவே வந்து ஃபேவரட் கோவில் நான் சொல்லுவேன். என்னோடய சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே தான் வருவோம். எதுனாலும் எங்களுக்கு சிவன் கோவில் தான் எதிர்க்கவே எங்கள் கன்னியம்மா அம்மன் இருக்காங்க. ஒரு குட்டி மரம் வச்சா, ஒரு சின்ன செடி வச்சாலே போதுங்க, அது மரமாக வந்துடும். ஒரு லெமன் செடி வச்சிங்கன்னா அது மரமாகி அவ்வளோ கனி கிடைக்கும். மாங்காவும் அதே மாதிரி தான். அதாவது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, நம்ம கோவில்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி. அதுவும் நான் சிவன் கோயிலை பார்த்த வரைக்கும் வில்வ மரம் குட்டியாக தான் வைப்பாங்க. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் தெரியுமா. நிறைய வில்வ மரங்க இருக்குது. பூச்செடி எது வச்சாலுமே சரி, உடனே அந்த பூ வந்து ஒரு வித்தின் ஒரு 1 மந்த்லேயே பூ வந்துடுவாங்க அந்த செடிங்களில். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமே. முருகருடைய சன்னதி இவ்வளோ பெருசு பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு நிச்சயதார்த்தமானது. ஸோ அது இன்னும் மெமரியபிள் தான். அங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க. அந்த சைடு, அதாவது துர்க்கை அம்மன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்காண்டீஸ்வரர் சிவன் இருக்க அவருடைய கோபுரத்துக்கு சுற்றி அவங்க தான் இருப்பாங்க. பிரம்மர் இருப்பார், துர்க்கை அம்மன், அப்புறம் லிங்கேஸ்வர் இருப்பார், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, விநாயகர். இவங்க 5 பேரும் வந்து நம்ம சிவனுடைய இதுவை சுற்றி இருப்பாங்க. பாருங்கள், இவர் பிரம்மர், அவருடைய கோபுரத்தை சுற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனுக்கு எப்போவுமே செவ்வாய்க்கிழமைனா ஸ்பெஷல் பூஜை தான். எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி தான். எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் துர்க்கை அம்மன், அம்மா ரொம்ப ஃபேவரட் துர்க்கை அம்மனுக்கு, என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இப்போ எங்கள் சிவன் கோயிலுக்கு பேக் சைடு தாங்க இந்த கேட்டு. பேக் சைடு பார்த்திங்களா, அங்கேயும் மேலே பாருங்கள் சிவன் அண்ட் பார்வதி, இந்த பக்கம் முருகர், விநாயகர் இருக்கா மாதிரி எவ்வளோ அழகாக கைலாய மலை மாதிரி டிசைன் பண்ணி செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது லெமன் செடிங்க குட்டியாக வச்சாங்க. இப்போ பார்த்திங்களா அவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து நந்தீஸ்வரர் மண்டபம் பார்த்திங்களா, நல்லா பெருசாக இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நந்தீஸ்வரர் மண்டபம் இங்கே குழந்தைங்களுக்கு எடை போடுறது, பிரதோஷம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே. என்னுடைய பாப்பாவுக்கு இங்கே தான் போட்டோம். என் அண்ணனுடைய பாப்பாங்களுக்கும் இங்கே தான். ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இங்கே சிவனுக்கு எதிர்க்கவே அந்த தெரியுது பார்த்திங்களா, நந்திக்கும் சிவனுக்கும் நமக்கு அந்த கேப் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு எடை போடுவாங்க. இங்கே தான் அது நடக்கும். அது ரொம்ப இன்னும் சந்தோஷம், குழந்தைங்களுக்கும் நல்லது. இவர் தான் நந்தீஸ்வரர். நான் போய் சின்ன வயசில் இவருடைய காதில் தான் போய் எல்லோரும் சொல்லிகிட்ருப்போம், நல்லா படிக்கணும், நான் தான்
ஃபஸ்ட் மார்க் வரணும் அப்படின்லாம் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப மெமரி தான் அதெல்லாம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா நயன்மாரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அங்கே போட்டிருக்கு. ஸோ என்னோடய நந்தீஸ்வரா அப்படின்ட்டு தான் நான் வேண்டிப்பேன். அவ்வளோ இது வள்ளலாருடைய மண்டபம் இது. அந்த சைடு எல்லோ கலரில் இருக்கிறது வந்து காலபைரவர். இப்போலாம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தனி மண்டபமாக இருக்கும். பட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காலபைரவருக்கெலாம் மண்டபம் இல்லாமல் இருந்தது, கட்டியிருக்காங்க. வள்ளலாருது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூரியன் சந்திரனுக்கும் வந்து ஆல்ரெடி மண்டபம் இருந்தது. இவருங்க சூரியன் சந்திரன், இவங்க 2 பேரும். இவர் சூரியன், அவர் சந்திரன். அவ்வளோதாங்க, கோயில் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல, நான் அலோடு கிடையாது. இப்போ வெளியில் வந்துட்டோம் பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் தெரியுதா, அதுதான் எங்கள் வீடு. அந்த அரச மரம் தான் எங்களுடைய ஃபேவரெட்டு. ஓகே, பாய்.